எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் ரிகர்ஷன் அப்படிங்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் இருக்க நிறைய கமெண்ட்ஸ்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் ரிகர்ஷன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரிகர்ஷனுடைய பேசிக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். அதை பற்றிலாம் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரிகர்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். ரிகர்ஷன் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார அதே ஃபங்க்ஷனே நீங்கள் திருப்பி கால் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம் உள்ளார. பட் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி மறுபடியும் வந்து இதே ஃபங்க்ஷன் உள்ளார நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை தான் வந்து நம்ம ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். when a function calls itself அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அதே ஃபங்க்ஷனே கால் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ரிகர்ஷன். இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைல் லூப்ஸை பற்றி பார்த்துருப்பீங்க முன்னாடியே. வைல் லூப்னா என்ன? அது நம்ம வந்து வைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளார நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம லூப்ஸ் கான்செப்ட்லலாம் நிறையா பார்த்துருக்கோம். அதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து ரிகர்ஷன்லேயும் வருது. பட் அது வேறு மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே எப்படி வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து இந்த 4 லைன் எழுதியிருக்கோம் இல்லையா? அந்த 4 லைன் மறுபடியும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதோ அதையே வந்து இந்த ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், நம்ம நிறைய லைன்ஸ் எழுதியிருக்கோம், கடைசியில் வந்து நம்ம மறுபடியும் இதே ஃபங்க்ஷனே கால் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த 4 லைன் வந்து நம்மளுக்கு நடக்கும். அந்த 4 லைன் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே ஃபங்க்ஷனே நம்ம கால் பண்ணியிருக்கோம். அதனால் மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி மறுபடியும் அந்த 4 லைன் நடக்கும். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு வைல் லூப்பில் இந்த 4 லைன் வந்து மறுபடியும் நடக்குதோ, அதாவது வைல் ட்ரூ அப்படின்னு போட்டோம்னா இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப்பாக நம்மளுக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன்லேயும் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துக்கு மேலே இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னே அந்த லைன்ஸ்லாம் ஒன்றா கம்ப்யூட்டர் வந்து பண்ணிகிட்டே வரும். மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் காலை பார்த்தோன்னே மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனுடைய ஃபஸ்ட் லைன்லேருந்து போயிட்டு மறுபடியும் ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். ஸோ எப்படி வந்து நம்ம வைல் லூப்பில் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதே தான் வந்து நம்மளுக்கு ரிகர்ஷன்லேயும் நடக்கும். ஜஸ்ட் வந்து அதை வேறு ஃபார்மேட்டில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரிகர்ஷன் என்ன பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லூப்பை நினச்சி பாருங்கள். எப்படி வந்து நம்ம லூப்பில் மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ அதே தான் நம்ம ரிகர்ஷன்லேயும் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து ஒரு வைல் லூப்பை இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். இந்த வைல் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 0 அப்படின்னு போட்டோம். அதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து ஒரு வைல் லூப்பை எழுதி இந்த ஆன்சருன்ற வேரியபிளில் முதல் 5 நம்பரை வந்து ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது 1 + 2 + 3 + 4 + 5 அப்படின்றத பண்ணி நம்ம வந்து இந்த ஆன்சர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை வந்து நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ ஆன்சர் = 0ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் n = 1. ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால n வந்து நம்ம 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு 1லேருந்து 5 வரைக்கும் ரன் பண்ணுங்கிறதுனால வைல் லூப்பில் வந்து நான் n <= 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ணணும், அப்புறம் 2 ஆட் பண்ணணும், அப்புறம் 3 ஆட் பண்ணணும் இல்லையா? அதனால் எல்லா வாட்டியும் இந்த லூப் ரன் ஆகும்போதும் நான் n வந்துட்டு ஆன்சரில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் n++ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லூப்பை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 + 2 + 3 அப்படின்னு 5 வரைக்கும் உங்களுக்கு ஆட் ஆகி அந்த ஆன்சர் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதையே வந்து நம்ம ரிகர்ஷனில் எழுதணும் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இதை பற்றி நான் வந்து லைன் பை லைனாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வைல் லூப்பை எழுதியிருக்கோம் இல்லையா? இது என்ன பண்ணுதோ அதே தான் வந்து இந்த ரிகர்ஷன்லையும் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம int answer = அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அது என்ன கடைசியில் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட்டான கோடு தான், ஒரே விஷயத்தையே பண்ணுறோம். ஒன்றை வந்து லூப் மூலியமாக பண்ணுறோம், இன்னொன்று வந்து ரிகர்ஷன் மூலியமாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து முன்னாடி பார்த்த அதே ஃபங்க்ஷன் தான் வந்து மறுபடியும் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா? இதை வந்து ஒரு இடத்துல எழுதிட்டு இந்த int answer = function of 5 அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா? இதை வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது முதல்ல வந்து நம்மளுக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகும் இல்லையா? ஸோ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை பார்த்த உடனே ஓகே ஆன்சர் = function of 5 அப்படின்றத வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும். பட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 5னா என்ன வேல்யூ அப்படிங்கிறது அந்த கம்பைலருக்கு வந்து தெரியாது இல்லையா? இப்போது அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபைன்னு சொல்லியிருக்கனால அந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ கால் பண்ணும். ஸோ என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கில் இன்னொரு என்ட்ரி போட்டுட்டு இப்போ வந்து அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 5 நம்ம கால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த ஸ்டாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 பாஸ் பண்ணியிருக்கனால இந்த n வந்துட்டு 5 ஆகிடும். இப்போ வந்து முதல் லைனில் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்க்கும் கம்பைலர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இஃப் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் வந்து நம்ம n 5 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஃபால்ஸாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு இந்த ரெண்டாவதாக கொடுத்துருக்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஏன்னா இந்த முதல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இஃப் கண்டிஷன் உள்ளார கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஃபால்ஸாக இருக்கனால அது நடக்காமல் நம்மளுக்கு இந்த ரெண்டாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் n-1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம கால் பண்ணோன்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், n ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் n-1 ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே n வந்து 5 இருக்கு இல்லையா இப்போது, அதனால் கம்பைலர் என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 5க்கு பதிலாக அதுக்கு தெரியும் ஓகே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா 5 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 4 ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஏன்னா n வந்து 5 இருக்குது. ஸோ 5 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் n-1 கொடுத்துருக்கனால இந்த n-1க்கு பதிலாக 4 அப்படின்றத கம்பைலர் வந்து அங்கே போட்டுக்கும். பட் இதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் 4ன்றது வந்து என்னன்னு தெரிஞ்சால் தானே இதை கால்குலேட் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணணும்னா முன்னாடி மாதிரியே மறுபடியும் வந்து ஒரு என்ட்ரியை வந்து இந்த ஸ்டாக்கில் போடும். ஸோ இப்போ வந்து அது ஃபங்க்ஷன் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு ஸ்டாக் என்ட்ரி மூலியமாக அதை வந்து தெரியப்படுத்தும். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் 4ன்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n வந்து 4 ஆகிடுச்சு. மறுபடியும் முன்னாடி மாதிரியே முதல் லைன்லேருந்து கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ வந்து n ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம். மறுபடியும் வந்து இது ஃபால்ஸ், ஏன்னா வந்து நம்மளுக்கு n வந்து 4 இருக்குது. ஸோ முதல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நடக்காமல் நம்மளுக்கு ரெண்டாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் நடக்கும் மறுபடியும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைலர் பார்த்தோன்னே தெரியும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும்னா இந்த கால்குலேஷனை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா அது என்ன சொல்லணும்னா n ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் n-1 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அது என்ன பண்ணுதுன்னா 4 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 3 அப்படின்றத அது போட்டுக்குது. ஸோ அடுத்து வந்து இதை கால்குலேட் பண்ணணும் இல்லையா, அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 3 தெரிஞ்சால் தான் இந்த கால்குலேஷன் வந்து அதால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் மறுபடியும் வந்து ஒரு என்ட்ரியை போடும், ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வந்து இப்போ கால் பண்ணும். இப்போ n வந்து நம்மளுக்கு 3 ஆகிடுச்சு. அதே மாதிரியே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். அங்கே வந்து n ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் n-1ன்றனால ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வந்து இப்போது 3 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 ஆகிடும். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 அதுக்கு தெரியாது அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இன்னொரு என்ட்ரியை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்ட்ரியாக வந்து நம்மளுக்கு வந்து கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டே போகுது நம்மளுடைய ஸ்டாக்கில். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா 2 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 அப்படின்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ ஃபைனலாக வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 1 அது கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 1 எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை மறுபடியும் அது ஸ்டாக்கில் போட்டுட்டு இப்போ வந்து n வந்து 1 ஆக்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ அது ட்ரூ ஆகிட்டதுனால நம்மளுக்கு இப்போ முதல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு நடக்கும். இப்போ வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ரிட்டர்ன் 1ன்னு கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அதனால் அது வேறு எதுவும் அது கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 1க்கு பதிலாக டேரெக்டாக அது வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ கம்பைலர் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் நம்ம ஸ்டாக்கில் இன்சர்ட் மட்டும் தான் பண்ணிகிட்டே வந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிறது வந்து கால்குலேட் ஆகிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் அதை வந்து பாப் பண்ணிவிடும் நம்மளுடைய ஸ்டாக்லேருந்து. ஸோ அது மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அது எங்கே யூஸாக இருந்ததோ அந்த இடத்துல வந்து அந்த வேல்யூவை வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ 2 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த 1 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். அது ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அந்த வேல்யூ எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து அது கால் ஆச்சு, இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 1 ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 1 அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது இல்லையா, அதனால தானே வந்து இந்த மேலே ஒரு என்ட்ரியை போட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் 1 கண்டுபிடிச்சோம். அதனால் கம்பைலர் என்ன பண்ணணும்னா இந்த மேலே இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 1க்கு பதிலாக அதை போட்டுரும் வந்து. ஏன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 1 வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து 1ன்னு பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ 2 ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 1க்கு பதிலாக இப்போ நம்ம வந்து 1 ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆஃப் 2ஓட ஃபங்க்ஷனில் இருக்கும். இப்போது ஸோ n வந்து இப்போ 2ஆக இருக்கும், அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 + 1 வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா. அதனால் கம்பைலர் என்ன பண்ணணும்னா அதை கால்குலேட் பண்ணி 3 ஆக்கிடும். இப்போ அதுக்கு தெரியும் ஓகே நம்ம கால்குலேட் பண்ணினதுக்கப்புறம் இது எங்கே ரிட்டர்ன் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 2 அப்படின்னு கால் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம இந்த வேல்யூவை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 3 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 2க்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 + 3 வந்து அதால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதனால் டேரெக்டாக 6ன்னு கால்குலேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 6 வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 3க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த வேல்யூ வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அதனால் அதை வந்து 10 ஆக்கிடும். இப்போ இந்த 10 அப்படின்ற வேல்யூவை ஃபங்க்ஷன் ஆஃப் 4க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த அடிஷனே வந்து அந்த கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 15 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 5 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும்னு தெரியும். அதனால் ஆன்சர் ஈக்குவல் டு 15 அப்படின்னு ஃபைனலாக வந்துடும். நம்மளுக்கு மறுபடியும் எந்த இடத்துலேருந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ இப்போ கம்பைலர் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சருன்ற வேல்யூ வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போகும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஒரு ரிகர்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். எந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு
வந்துட்டு ஃபங்க்ஷனை வந்து மறுபடியும் கால் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்க இடம் வரும்போது கம்பைலர் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று நம்மளுக்கு ஒன்றா ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு போட்டுகிட்டே வரும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் காலுக்கு அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் காலுக்கு அப்புறம் அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வருவோம். எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து அதால் வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ரிட்டர்ன் 1ன்னு டேரெக்டாக சொன்னோம், அதனால் அது வேறு எதையும் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1 by 1 நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கில் இருக்க எல்லாமே ரிமூவ் ஆகி நம்ம ஃபைனலாக எங்கே யூஸ் பண்ணோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூ வரும். இப்போ லூப்புக்கும் ரிகர்ஷனுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதை வந்து நம்ம 2 கோடையும் வச்சுட்டு எப்படி வந்து அந்த கோடில் என்னென்ன ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே வந்து ரிகர்ஷன் புரியும். ஸோ நம்ம லூப் கான்செப்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து லூப்பில் 3 டிஃப்ரெண்ட் விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த வேரியபிளை வந்து நம்ம லூப்பில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இனிஷியலைஸ் பண்ணணும். அப்புறம் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம எப்படி வந்து ஒயில் லூப்பில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் இல்லையா, இங்கே அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தானே நம்ம வந்து லூப் எப்போ வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே கான்செப்டே தான் நம்ம வந்து ரிகர்ஷன்லேயும் யூஸ் பண்ணுறோம். எப்படி வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அது மறுபடியும் கால் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது எங்கே ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கண்டிஷன் மூலியமாக கொடுக்கணும். ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம n<=5 அப்படின்னு இந்த ஒயில் லூப்பில் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ வந்து n 5ஓட ஜாஸ்தி ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒயில் லூப் வந்து ஸ்டாப் ஆகணும். இந்த எக்ஸாம்பிளில் ரிகர்ஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எப்போ வந்து இந்த n அப்படிங்கிற வேல்யூ 1 ஆகுதோ அப்போ வந்து நம்ம மறுபடியும் ரிகர்ஷன் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக எனக்கு வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். எப்படி வந்து ஒயில் லூப்பில் கண்டிஷனை கொடுத்து ஒயில் எங்கே ஸ்டாப் ஆகணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரியே ரிகர்ஷன்லேயும் கண்டிஷனை கொடுத்து எப்போ வந்து ரிகர்ஷன் ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்துகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயில் லூப்பில் இந்த கண்டிஷன் வேரியபிளை அப்டேட் பண்ணால் தானே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு அது ஸ்டாப் ஆகும். இப்போ எப்படி நம்ம வந்து n<=5 அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த nன்ற வேல்யூவை மாற்றாமே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ட்ரூவாக தானே இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம n=1ன்னு இனிஷியலாக சொல்லியிருக்கோம். அந்த nன்ற வேல்யூவை மாற்றவே இல்லைனா எப்போதுமே 1<=5னே செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் லூப்லேருந்து வெளியிலேயே வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த n அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம லூப் உள்ளார அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து நம்ம லூப் விட்டு வெளில வந்துடுவோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து ரிகர்ஷன்லையும் நம்ம வந்து கண்டிஷன் எழுதி அந்த கண்டிஷனில் வந்துட்டு நம்ம எப்போ வந்து ரிகர்ஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம வந்து இந்த வேல்யூவை மாற்றினா தானே நம்மளுக்கு வந்து அந்த ரிகர்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும். அதே மாதிரியே தான் நம்ம வந்து ரிகர்ஷன்லையும் இந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூவை மாற்றிருக்கோம். ஸோ நம்ம ஒயில் லூப்பில் பார்த்தீங்கன்னா n++ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வந்து என்னோட வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரியே நம்ம ரிகர்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் பண்ணுற வேல்யூ வந்து 1ஆல் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் 5 நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரிகர்ஸ் பண்ணும்போது 4 அப்படின்னு பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த n வந்து 4 ஆகிடும். அதனால் இங்கே வந்து நம்ம 4 - 1 3 பாஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த ரிகர்ஷன் பண்ணும்போது வெவ்வேறு வேல்யூஸை தான் நம்ம வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் அந்த மாதிரி வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும்போது என்ன வேல்யூ வந்தால் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிஷனில் தெரியப்படுத்தியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து சில சிமிலாரிட்டிஸ் லூப்புக்கும் ரிகர்ஷனுக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லூப்பை கொடுத்து அவங்க ரிகர்ஷன் எழுத சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மாற்ற முடியும். ஒரு ரிகர்ஷனை கொடுத்து லூப்பு சொன்னாங்கனாலும் நம்மளால் மாற்ற முடியும். சில ஸ்பெஷல் கேசஸில் நம்மளால் எழுத முடியாது. பட் ஜென்ரலாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா லூப்பையும் வந்து ரிகர்ஷனாக உங்களால் எழுத முடியும். ரிகர்ஷனையும் வந்து லூப்பாகவும் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு லூப்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுது அப்படின்னா ரிகர்ஷனும் வந்து அதே கான்செப்ட் தான். ஆனால் ஜஸ்ட் வந்து அதை வேறு மாதிரி நம்ம எழுதுகிறோம். ஸோ இனிஷியலாக நீங்கள் ரிகர்ஷனை கற்றுக்கும் போது லூப்ஸை யோசிச்சு பாருங்கள். அந்த லூப்ஸில் வந்து எப்படி நம்ம பண்ணுறோமோ அதை தான் வந்து ரிகர்ஷன்லேயும் வேறு ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். பட் போக போக நீங்கள் லூப்ஸ் இல்லாமே வந்து நீங்கள் ரிகர்ஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு ரிகர்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதில் வந்து நான் 2 கொஷின் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இது கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த வேல்யூ உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதையும் வந்து இந்த செகண்ட் கொஷினுக்கு ஆன்சராக நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் கழித்து என்னோடய ஆன்சரை நான் கமெண்ட்லேயும் போடுறேன். ஸோ நீங்களும் வந்து அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வேறு யாராவது வந்து கரெக்டான ஆன்சர் போட்டிருந்தாங்கன்னா அவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு நான் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன்.
ரிகர்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட். நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்லாம் ரிகர்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரிகர்ஷன் கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களே ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த எக்ஸசைஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ரிகர்ஷன் ப்ரோக்ராம் நீங்களே வந்து ரன் பண்ணி பாருங்கள். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஏன் அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு நீங்களே யோசிச்சு அதை சால்வ் பண்ணி பாருங்கள். இல்லைனா கமெண்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி கேளுங்க, ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.